ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஃபேஸ் க்ரீமு. நைட்டில் இது நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸு எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்கும். அதுக்கு தேவையானது ரெண்டு ரெமெடி. அதை வச்சு சூப்பரான ஒரு நைட்டு லோஷன்னு நினச்சிக்கலாம். அது நம்ம அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபுல் பாடியை அப்ளை பண்ணலாம். கை, கால், உடம்பு பூரா அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம தூங்கலாம். அது நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம ஏஞ்சி அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி 10 நிமிஷம் இல்லை 1 ஹவர் விட்டுருமா அப்படியே அது ஃபுல் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே ஒரு லோஷன் போடுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்குது. வாங்க அது என்ன ரெமடி, என்ன எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரோஸ் வாட்ரு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து விட்டமின் இ கேப்சூல் ஒரு 5 கேப்சூல் எடுத்து வச்சுருக்கிறேன். வேறு இப்போ இது 2 ரெமெடி வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ளோ லோஷன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம், அதாவது க்ரீம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டுன்னு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ விட்டமின் இ கேப்சூல் 5 விட்டமின் இ கேப்சூலும் இதில் நம்ம அந்த ஆயிலை இது பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 5 கேப்சூலு, இது 2 ஆயிடுச்சு. இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம 5 கேப்சூலில் நீங்கள் 6 கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ வராது. அதனால தான் 1, 2 யூஸ் பண்ணுறது வேண்டாம், ஒரு 5, 6 நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 5 கேப்சூலு. அடுத்து இதில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். 5 கேப்சூலு இந்த அளவுக்கு தான் ஆயில் வரும். ஏன்னா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு தான் அதில் வரும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் வாட்டர் இந்த விட்டமின் இ கேப்சூலும் நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரோஸ் வாட்டர் இல்லைங்களா, அதில் வர விட்டமின் இ கேப்சூல் போட்டு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இது உங்களுக்கு. இது நல்லா நம்ம கலக்கிக்கணும். அந்த எண்ணெயும் அந்த தண்ணியும் செப்பரேட்டாக தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கலக்கிக்கணும். இந்த மாதிரி சும்மா அப்படியே முகத்தில், கை, கால்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுட்டு நீங்கள் 10 விட்டமின் இ கேப்சூல் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு. இப்போ நான் ஒரு 5 விட்டமின் இ கேப்சூல் எடுத்ததுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இல்லை இது நீங்கள் வெறும் ஃபேஸ்க்கு இல்லை, வெறும் இது கை, கால்கெல்லாம் இல்லை, வெறும் முகத்துக்கு மட்டும் போடுறீங்கன்னா நீங்கள் அப்படியே போடலாம். வெறும் முகத்துக்கு இது போட்டு நம்ம ஃபுல்லு ஒரு மசாஜ் பண்ணுறதோ இல்லை ஒரு க்ரீம் போட்டு இது பண்ணுற மாதிரி இல்லை. இது அப்படியே கொஞ்சம் கையில் ஊற்றிட்டு முகத்தில் அப்படியே கை வச்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு இது மாதிரி இது. பாருங்கள், இந்த அளவுக்கு வேறு இந்த மாதிரி
ஒரு 2-3 ட்ராப் எடுத்து நம்ம முகத்துக்கு சும்மா அப்படியே அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒரு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இதான். இப்போ நம்ம ஒரு தண்ணி நம்ம முகத்தில் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம துடிக்கிறோம், அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம முக கழுவி இந்த தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. அந்த விட்டமின் இ கேப்சூலும் முகத்தில் இப்படி தான் இருக்கும், ஒரு ஆயில் டைப்பில். ஆனால் நம்ம அது முகத்தில் தடவும் போது தண்ணி மாதிரி இருக்கும், முகத்தில் நம்மளுக்கு ஒட்டவே இல்லைன்னு சொல்லிட்டுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம முகத்துலேயும் லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கணும். கை காலெலாம் ஃபுல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் ஏஞ்சி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் முகத்தை. பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதில் ஃபுல்லாக நல்லா கலக்கிக்கணும். இதில் வேறு எந்த பொருளும் மிக்சிங்கில், வேறு இந்த 2 பொருள் தான், ரோஸ் வாட்டரும் விட்டமின் இ கேப்சூலு. உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இருக்குன்னா, இப்போ இதை நான் செஞ்சு வச்சுக்கிறது வெறும் முகத்துக்கு மட்டும் தான். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு தான் வரும். ஏன்னா நான் காலையிலையும் நைட்டை யூஸ் பண்ணுறேன், அதனால இது ஒரு 2 நாளைக்கு தான் எனக்கு வரும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது இப்போது விட்டமின் இ கேப்சூல் வந்து வெறும் 5 தான் இருந்துச்சு, அதனால தான் அதில் யூஸ் பண்ணிட்டு. இன்னும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நானும் 2-3 டீஸ்பூனு ரோஸ் வாட்டர் எடுத்து ஒரு 20 விட்டமின் இ கேப்சூல் போட்டலாம். ஏன்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, பாரு இந்த அளவுக்கு ரோஸ் வாட்டரும் இந்த விட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணதுக்கு இந்த மாதிரி வரும். கையிலே பாருங்கள் க்ளீனாக ஒரு ஆயில் மாதிரி. இது 2ம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். முகத்தில் ரிங்கிள்ஸ் கூட நம்மளுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு சூப்பராக அந்த முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸு, கண்ணு கீழே அந்த சுருக்கம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இது ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணின்னு நைட்டில் நீங்கள் எதுவுமே போடுறத வேண்டாம், இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.